உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இவ சொல்றத கேட்டல? மனசுல இப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் வராதுன்னு எனக்கு தெரியும். அது இவளுக்கும் புரியட்டும். நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்குன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்பா. என் வார்த்தையை நீ மீற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்டாட்டி என் பேச்ச மீறி பல விஷயங்கள் செஞ்சிட்டா. நான் தத்தெடுத்த பொண்ணும் சொந்த பையன் மாதிரி வளர்த்த ஒருத்தனும் துரோகம் பண்ணிட்டாங்க. உன் மேலதான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பேன்னு நான் எப்பவும் நம்புறேன். என் பொண்ணு என் பணத்தை காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும். நீ சொல்லுதானா உனக்கு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இருக்கா? நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியா? அண்ணே, என்னண்ணே நீங்க போய் தனாவை இப்படி கேக்குறீங்க? நம்ம தனாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவ என்னைக்கு உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருக்கா? அது மத்தவங்களுக்கும் புரியணும் இல்ல? சொல்லுதானா? என்னதானா அமைதியாவே இருக்க? அப்போ இந்த மாயா சொல்ற மாதிரி உனக்கும் கதிர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பத்தி எல்லாரும் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என் அப்பாவோட முடிவுதான் என் முடிவு. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தனா ப்ளீஸ் வேண்டாம் மாயா. இதுக்கு மேல இத பத்தி பேசி அப்பாவை சங்கடப்படுத்தாத. அப்பாவோட முடிவை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். கேட்டியா? கேட்டியா? இதான் என் பொண்ணு, என் ரத்தம். என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ எங்கிருந்தோ வந்தவதானே. பெரியப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. போய்ங்க இருந்து. மாயா, ரகு அவன் பொண்ணு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருக்காமா. அதுக்கு தனாவும் சரின்னு சொல்லிட்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுல்ல? ஏய், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? இப்ப மூக்குடைஞ்சு நிக்கிறல, பேசாம போடி. எனக்கு தெரியுமா என் பொண்ண பத்தி. மத்தவங்க பேசுறத நீ காதல எடுத்துக்காத. இந்த ஊரே மெச்சரா மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன். அண்ணி, என்ன நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க?
எனக்கு வர வழி தெரியல சிவா. சரிங்க அண்ணி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக இதோ வக்கீல் சார் வந்திருக்காரு. மேடம், கதிரவனுக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நீங்களே வந்து சரணடைஞ்சதால கேஸ் கொஞ்சம் வீக் ஆயிடும். சரி, நீங்க எதுக்கும் உரி பண்ணிக்காதீங்க. நாங்க ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சிவா, என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லி உங்க அண்ணன் சொன்னாரா? அது ஆமா அண்ணி, அண்ணன் தான் எடுக்க சொன்னாரு. எதுக்கு சிவா பொய் சொல்ற? உன் முகமே காட்டி கொடுக்குது. கண்டிப்பா இத உங்க அண்ணன் சொல்லிருக்க மாட்டாரு. என் மேல இருக்கிற அக்கறையில நீயா தானே இப்படி பண்ற? அண்ணி, உங்களை எப்படி அண்ணி எங்களால விட முடியும்? நீ இப்படி செய்யறது தெரிஞ்சா உங்க அண்ணன் கோவப்படுவாருன்னு தெரியும்ல சிவா. அண்ணன் கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அண்ணி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வேண்டாம் சிவா, வேண்டாம். அண்ணன் பேச்ச மீறாத தம்பியாதான் நீ இத்தனை நாளா இருந்திருக்க. அது இனிமே மாற வேண்டாம். எனக்கு ஜாமீன் வேண்டாம். அண்ணி, ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க? வேண்டாம் சிவா, நானே தானே வந்து சரணடைஞ்சேன். நான் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கேன். இது பாருப்பா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. தனா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஐயோ சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு சரி. வந்துடுறேன். அண்ணி, நீங்க அவசரப்பட்டிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க இப்படி பண்றதுனால அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க வந்ததுனால கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அப்புறம் உங்க அண்ணனால பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்க முடியாதுல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணி. அண்ணன் எது நடந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவும் தனாவோட புருஷனாவும் இருக்கவே கூடாதுன்னு அண்ணன் முடிவோட இருக்காரு. என்ன சொல்ற சிவா? நீங்க அவனுக்காக தானே இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அண்ணன், நீங்க இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கே கதிர் தான் காரணம்னு சொல்லி இன்னும் கதிர் மேல அண்ணனுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. என்ன ஆனாலும் சரி, கொடுத்த வாக்குல இருந்து மீற மாட்டேன், காசு வெட்டி போடுறதுதான்னு அண்ணன் சொல்லிட்டார் அண்ணி. என்ன சிவா, ஏன் அவர் அப்படிலாம் பண்றாரு? நீ போய் அவர்கிட்ட பேசி பாரு. அண்ணி, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்துக்கே கிளம்பிடுவாரு. இல்ல இல்ல, மாயா அங்கதானே இருக்கா. எனக்கு மாயா மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாயா பார்த்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.